கூட்டணி கட்சிகளை கூட சமாளிச்சிடலாங்க. ஆனா இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு முடிவே கிடையாதான்னு கட்சிகளுக்குள்ள ஒரே சலசலப்பா கிடக்குதுங்களாம். தேர்தல் நேரம் பாருங்க, சத்தம் வெளியே கேக்குதான், பேசிக்கிறாங்க. தலைவா, அதிமுகவில் இன்னும் விசாரணை நடக்கும். இல்ல இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்படி பல பேர் பல விதமா பேசினாலும் யாரும் மூச்சு விட கூடாது அப்படின்னு உத்தரவா சொல்லிக்கிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு பிறகு சொந்த ஊருக்கு போன ஓபிஎஸ் எதிரணியில இருக்கிற தங்கத்தமிழ் செல்வன் வந்து சந்திச்சு பேசுவாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்களாமா. ஆனா அந்த பக்கத்துல அதுக்கு வாய்ப்பே இல்லையாம்ல, சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திமுக அணியில மூத்த நிர்வாகிகள் பலரும் இந்த தேர்தலில் நிக்க போறதில்லைன்னு உறுதி கொடுத்தாலும் வாரிசுகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் சீட்டு கேட்டு நெருக்கடி கொடுக்கறாங்களாம். தலைவரோட முடிவுக்காக காத்து இருக்காங்களாம், பேசிக்கிட்டுதாங்க ஐயா. தளபதியோட பேரை சொல்லி கட்சிக்குள்ள மூக்க நுழைக்கிற சில பேருடைய செயல்பாடுகள் மூத்த தலைவர்கள் மத்தியில சலசலப்பா உருவாக்கி இருக்குதுங்களா. ஹைடெக் டீம் பொறுப்பாளர்கள் கட்சிக்காரங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்குதுங்களா, சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, சென்னையில தங்கி இருக்கும் மதுரைக்கார அண்ணன் எப்படியும் தலைவரை சந்திச்சு பேசுவாரு அப்படின்னு தகவல் பரவ. அப்படிலாம் இல்லையா, தேர்தல் முடிகிற வரைக்கும் கட்சிக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன்னு குடும்ப உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி மட்டும் கொடுத்துருக்காரா, சொல்லிக்கிட்டாங்க. அடிதடி கலாட்டான்னு இப்பவே பரபரப்பா இருக்கிற காங்கிரஸ் கட்சியில கூட்டணி பேச்சு நடத்துற குழுவுல கூட நமக்கு இடம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி போட்டு செம்ம காண்டில் இருக்கிறாங்களாமா. அது மட்டும் இல்லாம டெல்லி மேல கூட வருத்தம்ங்களாம், சொல்லிக்கிட்டாங்க. வேட்பாளர் பட்டியல் வரட்டும், பார்த்துக்கிடலாம் அப்படின்னு காங்கிரஸ்ல ஒவ்வொரு குரூப்பும் வெவ்வேறு முடிவுகளோட இருக்காங்களாம். தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு கூட்டணி கட்சி சார்பில் டெல்லிக்கும் தகவல் அனுப்பியிருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. ஐயா, தினம் ஒரு தலைவரோட செய்தியாளர் சந்திப்புன்னு பாஜக தலைமை அலுவலகத்துல பொன்னார், தமிழிசை, எச் ராஜா, இல கணேசன் தனித்தனியா பேட்டி கொடுத்துட்டு இருக்க. குரூப்பா வேலை செஞ்சா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போயிரும், பாத்துக்குங்கன்னு டெல்லியில இருந்து எச்சரிக்கை வந்திருக்கான். நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.